எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரியாணிஸ்னால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வெஜிடபிள் தம் பிரியாணி. இதோட ஒரு அருமையான சிக்கன் சுக்கா, நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வெஜிடபிள் தம் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் தம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல காய்கறிகளை ஒரு மசாலாவில் ஊற வைக்கணும். இதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் மெலிசா நறுக்குனது, ஒரு பெரிய பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, 2 தக்காளி பொடியா நறுக்குனது, ஒரு பெரிய கேரட் துண்டுகளா நறுக்கி போடணும், கொஞ்சம் பீன்ஸ் 1/2 இன்ச் பீஸ்க்கு கட் பண்ணி போடணும், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்ன துண்டுகளா நறுக்கி போடணும், 1 கப் காலிஃப்ளவர், 1/4 கப் பட்டாணி, கொஞ்சம் வறுத்த வெங்காயம், ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா இதெல்லாம் போட்ட பிறகு மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறிகளை மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. அடுத்தது ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஊற வச்ச காய்கறியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறிகளை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கடாயை மூடி ஃப்ளேம் மீடியம்ல வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா காய்கறி முக்காவாசி வெந்திருக்கு. அடுத்தது பிரியாணியை லேயர் பண்ண போறோம். இதுக்கு கொஞ்சமா வேக வச்ச காய்கறி மசாலா வெளியில எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காய்கறி மசாலா மேல வேக வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா லெவல் பண்ணணும். லெவல் பண்ண பிறகு எடுத்து வச்ச காய்கறி மசாலாவை திருப்பி ஒரு லேயர் போட்டு கடைசியில இன்னொரு லேயர் பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா லெவல் பண்ணணும். இப்போ பிரியாணியை லேயர் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் குங்குமப்பூ தண்ணி ஊத்தி அடுத்து இது மேல கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், கொஞ்சம் பிரியாணி மசாலா தூவி அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் போட்டு சட்டியை மூடிட்டு ஃப்ளேம் லோல வச்சு ஒரு 15 நிமிஷம் தம்ல வைக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அருமையான வெஜிடபிள் தம் பிரியாணி தயாரா இருக்கு. சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு முதல்ல மசாலா அரைக்கணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, 8 காஞ்ச மிளகா இதெல்லாம் ஒரு பேன்ல போட்டு நல்லா வறுக்கணும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஒரு 5-6 காஞ்ச மிளகா ஜாஸ்தி போட்டு இந்த மசாலா அரைக்கலாம். மசாலா நல்லா வறுத்து பொன்னிறமான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை ஆற விடணும்.
அடுத்தது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் ஒரு துண்டு புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மசாலாவை ஆற வைக்கணும். இப்போ நம்ம 2 மசாலா செஞ்சுருக்கோம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் முதல்ல ட்ரை மசாலாவை அரைக்கணும். வறுத்து வச்ச மசாலாவை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அடுத்தது வெங்காய மசாலாவை அதில் போட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு இதை சேர்த்து நல்லா அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கணும். இப்போ சிக்கன் சுக்காக்கு மசாலாலாம் தயாராக இருக்குது. அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இந்த ரெசிபிக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் 3 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா கீரி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுக்கணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பீசஸை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். அஞ்சு நிமிஷம் கழித்து அரைச்ச மசாலா பேஸ்ட்டை முழுசாக சிக்கனில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 கப் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி மசாலாவை கழுவி ஊற்றுருங்க. மசாலா போட்ட பிறகு சிக்கன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் பீசஸ் மசாலாவில் நல்லா கோட் ஆகும். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு கடாயை மூடி ஒரு 20 நிமிஷம் சிக்கனை வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் சிக்கனை நல்லா வேக வைக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. சிக்கன் சுக்கா அருமையாக வந்திருக்கு. கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கிரேவி இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். அற்புதமான சிக்கன் சுக்கா தயாராக இருக்குது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான வெஜ் தம் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 2 டிஷ்ஷஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.